ஹாய் ஆல், இன்னைக்கு டே 11ஓட மெஹந்தி கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்துட்டு சிங்கிள் ஃபில்லிங் பார்த்துருந்தோம். ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு ஹெல்த் இஷ்யூன்றதுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. வீடியோஸ் எல்லாம் என் கையில் இருந்தது, பட் ஆனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இத்தனை நாள் எனக்கு வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்டாமா. அது இல்லாமல் வந்து ஃபோன் எனக்கு கையில் கிடைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் என் ஃபோன் வந்துட்டு என் கையில் கிடச்சிது. ஸோ பேட்ரி ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இஷ்யூவும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சரி பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் டிசைன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, ஸோ எப்படிலாம் நம்ம போடலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் டைமண்ட் ஷேப் லீவ்ஸு. ஸோ அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் சொல்லியிருப்பேன், நான் டைமண்ட் ஷேப் பதிலாக நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா திலகம் மாதிரி போடுவீங்க. ஸோ டைமண்ட் ஷேப் மாதிரி லீவ்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் கோட்டிங் கொடுக்கும் போது அது பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லீஃப் டிசைன் எப்படி போடலான்றதை பார்த்தாச்சுட்டா செகண்ட் லீஃப் டிசைன் போயிடலாம். அண்ட் இன்னுமே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு வந்து கோன் வந்து ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாவே போதும். லைன்ஸ் நீங்கள் நல்லா போட கற்றுக்கிட்டிங்கன்னா கோன் ஹேண்ட்லிங் வந்துடும். சரிங்களா? அந்த லைன்ஸ் போட வரல அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, செகண்ட் டிசைன் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அந்த டைமண்ட் ஷேப்பே கொஞ்சம் லாங்காக போட்டிருக்கேன் பாருங்கள். கீழே வந்துட்டு 2 டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே திரும்ப ஒரு 2 டைமண்ட் ஷேப் அண்ட் ஒரு டைமண்ட் ஷேப் கொடுத்து இது லீஃப் மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஒரு வேளை உங்களுக்கு லீஃப் மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லீஃப் மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் பெருசாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இதுக்குள்ளே வந்து மெஹந்தி கோன் வச்சு லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நீங்கள் பேப்பர் டச் பண்ணி போடலாம். லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேப்பர் டச் பண்ணாமல் போடணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ தேர்ட் டிசைன் போயிடலாண்டா. செகண்ட் லீஃப் டிசைனுக்கு வந்துட்டு நான் வந்து லாங் டைமண்ட் ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி தான் தேர்ட் லீஃப் டிசைனுக்கும் நான் வந்துட்டு போட போகிறேன். பட் ஆனால் இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா லாங்காக லீஃப் ட்ரா பண்ணுவீங்க, பட் அந்த வித் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லாவே வித் ஸ்பேஸ் கொடுங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லீஃப்மே வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ள லைன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகாமல் வரும். இப்போ நான் வரைகிறேன் இல்லையா, இதே மாதிரி தான் லாங்காக லீஃப் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் லைன்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே நீட்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த 3 லீவ்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு நான் லைன்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த லைன்ஸ்லாம் எப்படி தனித்தனியாக அழகாக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ அதுவே நீங்கள் சின்னதாக லீவ்ஸ் போட்டுட்டு அது கூட லைன்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே மெர்ஜ் ஆகும். அண்ட் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா டார்க் பண்ண போகிறேன். நம்ம எப்படி பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து எப்படி வந்துட்டு ஸ்கெட்ச் வச்சு டார்க் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான். ஒரு பக்கம் லைன்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மெஹந்தி கோன் வச்சு லோட் பண்ணியிருக்கேன். நல்லாவே உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிசைன் போயிடலாண்டாமா. ஒருவேளை பிடிஎஃப் கொடுத்தவங்களுக்கு இந்த லீஃப் டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷீட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஷீட் சென்ட் பண்ணி விடுறேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து போடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டிசைன் போயிடலாம். டைமண்ட் ஷேப் தான் நான் ட்ரா பண்ணுறேன். டைமண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்வ் மாதிரி கொடுக்குற பாருங்கள். இது ஒரு லீஃப் டிசைன். ஓகேங்களா? இதில் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா ரொம்ப சின்னதாக போடுவீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வி ஷேப் கர்வ் கொடுத்துட்டு அதுவும் அண்ட் வந்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த லீஃப் டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பார்த்து போடுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. நான் ஒரு டிசைனுக்குமே டிப்போடு நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இது எப்படி போடுறது சிஸ்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. 1க்கு 2 வாட்டி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன்ஸ் போட ஆரம்பிங்கடாமா. சரிங்களா? இப்போ வந்துட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 டிசைன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து 5th டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ லீவ்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, நடுவில் வந்துட்டு 2 டபுள் லைன் கொடுத்துருக்கேன். 2 டபுள் லைன் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக லீஃப் எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெலிசாக போடுவீங்க. அந்த மாதிரி போடாமல் கொஞ்சம் ப்ராடாக போட்டுக்கோங்க.
லீஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ராடாக ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு இன்னர் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்துட்டு ரொம்பவே தின்னாக கொடுங்க. தின்னாக கொடுத்தீங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட் ஃபினிஷாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிஃபோர் நான் ட்ரா பண்ண லீஃப்க்குமே இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து அந்த லீஃபோட லுக்கே வந்துட்டு உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கடா. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு டார்க் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நம்ம ஸ்கெட்சில் வந்துட்டு எப்படி பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்கெட்சில் அவுட்லைன் கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு டார்க் பண்ணிக்கோங்க மெஹந்தி கோன் வச்சு. டோட்டலாக 5 லீஃப் டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அண்ட் எப்படி போடலாம் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லியாச்சு. லீஃப் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். நீங்கள் கல்ஃப் டிசைன்ஸ்லாம் போடும்போது இந்த லீவ்ஸ் வந்துட்டு நிறையவே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 6th டிசைனை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸாக வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதை நான் காமிச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் போடாமல் ட்ரா பண்ணுவீங்க அண்ட் அவுட்லைன் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு அந்த டைமண்ட் ஷேப் லாங் சைஸ் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அந்த 2 லேயர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு நீங்கள் சென்டர் பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் அந்த லீஃப் டிசைன் கொடுக்காம கொஞ்சம் கிராஸாக கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லேயரில் வந்துட்டு 2 டைமண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கர்வாக நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? கர்வாக கொடுத்துட்டு அண்ட் டாப் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லீஃப் டிசைன் வந்துட்டு 2 இதுவாக கொடுத்துருக்கேன், 2 பெட்டலாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் லீஃப் டிசைன் கொடுத்துருக்க இடத்துல எல்லாம் நீங்கள் வந்துட்டு லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுவுமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துட்டு 2 டைம்ஸ் பாருங்கள் அந்த வீடியோ. உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி இருக்கும் இந்த லீஃப் டிசைனை பொறுத்த வரைக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு 2 டைப்ஸாக உங்களுக்கு பிரித்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன். 7th லீஃப் டிசைனை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? நம்ம இது வரைக்கும் பார்க்காதது. ஆக்சுவலி நீங்கள் பென்சில்லாம் ட்ரா பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். பட் மெஹந்தி கோனில் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்க் லைன் தான் நான் கொடுக்குறேன். டபுள் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி கோன் வச்சு லோட் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் லைன் கிடச்சிரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு வி ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து திரும்ப வந்து ஒரு வி ஷேப் மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த பெட்டல் வந்து கவர் பண்ணும். அண்ட் எட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பெட்டல்ஸாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா 2 பெட்டல்ஸாகவும் போட்டுக்கலாம். சரிங்களா? எட்ஜை பொறுத்த வரைக்கும் ஷார்ப்பாக இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ 8th டிசைன் போயிடலாம். 8th டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள். நான் இதுக்கு வந்துட்டு வைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் டியர் ட்ராப்ஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். டியர் ட்ராப்ஸ் வந்துட்டு நிறைய வாட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அதில் வந்துட்டு நிறையவே டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு போல்ட் டாட் வச்சுட்டு அண்ட் டவுன்வர்டில் புல் பண்ணால் டியர் ட்ராப்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அலைன்மெண்ட் மாறாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு போட கற்றுக்கோங்கடாமா. அண்ட் 9th டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லீவ்ஸ் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ டியர் ட்ராப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா போல்ட் அவுட் வச்சுட்டு டவுன் பர்டில் வந்துட்டு புல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு போல்ட் அவுட் வச்சுட்டு அண்ட் அப்வர்டில் வந்துட்டு புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய வாட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். 8th and 9th டிசைன் ரெண்டுமே கம்பைன் பண்ணி 10th டிசைன் தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து வைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டியர் ட்ராப்ஸ் கொடுக்குறோம் அண்ட் செகண்ட் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி டியர் ட்ராப்ஸ் அண்ட் லீவ்ஸ் இந்த மாதிரி கொடுத்து இந்த 10th டிசைனை வந்துட்டு அழகாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் 11th டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரில் கொடுக்க போகிறோம். ஸ்ப்ரில் அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியர் ட்ராப்ஸ் அண்ட் வந்துட்டு லீவ்ஸ் இது ரெண்டுமே வந்துடும். ஸோ இது ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் நான் திரும்ப ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு காரணம் நிறைய பேர் வந்து இதில் மிஸ்டேக் கொடுக்குறீங்க. ஸோ லீவ்ஸ் டிசைன் கவர் பண்ணும்போது இதையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம் தான் இந்த டிசைன்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடாக எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்ப்ரில் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துருக்கோம், லீவ்ஸ் கொடுத்துருக்கோம், திரும்ப வந்து ஸ்ப்ரில் கொடுக்குறோம் அண்ட் டியர் ட்ராப்ஸ் அண்ட் லீவ்ஸ் இந்த மாதிரி கொடுத்து இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11 டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். இதில் நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க, எப்படிலாம் போடலான்றதை உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் இல்லையா? மீதி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கடாமா. அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணிடுவேன். அண்ட் நியூவாக ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே நாளில் வந்துட்டு 5 to 6 கிளாஸ் போட்டு சென்ட் பண்ணுறீங்க. நானுமே கரெக்ஷன் பண்ண முடியாது அண்ட் நீங்களுமே ப்ராப்பராக கற்றுக்கவும் முடியாது. ஸோ டே பை டே நான் என்னென்ன கிளாஸ் வந்து நான் போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்கள்
நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கடாம்மா. சரிங்களா? இன்றைக்கி உங்கள் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ உங்கள் கமெண்ட் மட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஸோ கிளாஸ் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.